இப்போ எல்லாம் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறோம். வெறும் முள்ளை தூக்கி போட்டு மீன் பிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அவர் மீன் வண்டியில் அதையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது என்ன பாருண்ணா? வளகண்டா பாறை. வெறும் முள்ள மீன் பிடிப்பது எப்படி? போதுமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். வீடியோட ஸ்டார்டிங்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம போட்டை எடுத்துகிட்டு குறைஞ்சபட்ச தூரத்தில் போயிட்டு ஏதோ கொஞ்சமாக மீனை பிடிச்சிட்டு வர முடியாமல் ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். நாங்கள் வந்த நேரத்தில் வரிப்பாறை மீன்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருக்கிறதுனால வெறும் முள்ளை போட்டாலே அந்த மீனை வந்து அந்த முள்ளை கடிச்சிட்டு அப்படியே மாட்டிக்கிட்டு வருது. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் வந்து ஜிக்ஸை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் மீன்கள் வந்து பிடிச்சிருக்கேன். சுத்துங்க. காளாவா? காளா இல்லை, நம்ம பாலா. இந்த மீன் பேர் தான் பிளாக் பிரீம்னு சொல்லுவாங்க. அதாவது கருமுதலை மீன் இங்கே லோக்கலில் சொல்லுவாங்க. இந்த மீன் கிலோ ஒரு 300 ரூபா ரேஞ்சுக்கு போகும். இந்த மீன்கள்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து உயிர் இறாலை தான் பயன்படுத்துகிறோம். கொடுமையா இல்லை? இப்போ நம்ம தூண்டில் அடித்த மீன் பார்த்தீங்கன்னா நாவக்கிச்சா மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் மார்க் ஸ்னாப்பர் இருக்குல்ல, அந்த ஃபேமிலியை சேர்ந்த மீன் தான் இது. இந்த மீன் கிலோ வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா ரேஞ்சு வரைக்கும் போகும். இப்போ நம்ம பிடிச்ச மீன் பேர் வந்து ஹார்ஸ் மேக்ரேல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது வந்து வளங்கண்டா பாறை, கொம்பு பாறை, இதே மாதிரி வந்து பல ஊரில் பல பேர் சொல்கிறாங்க. இந்த மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாலேருந்து ஒரு 120 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் தான் இந்த மீனோட ப்ரைஸ் வந்து போகும். ரொம்ப அதிகமான நேரத்தில் வந்து இந்த மீன் வந்து 60 ரூபாலேருந்து ஒரு 70 ரூபா ரேஞ்சுக்கு தான் போயிருக்கு. மோஸ்ட்லி லைவ் பைட் இருக்கிறப்ப ஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வாய்ப்பு ரொம்பவே கம்மி. எப்போ லைவ் பைட்டோட அளவு வந்து நம்மகிட்ட குறையுதோ அந்த டைமில் தான் நான் வந்து ஜிக்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். காய் பிச்சுக்கம்ல ஆனா கேமரா ஆஃப் பண்ணியிருக்கேன் மறுபடியும் நான். இப்போ நம்ம பிடிச்ச இந்த பாறை மீன் தான் வந்து நாங்கள் டார்கெட் பண்ணி வந்த மீனை. இந்த மீனோட பேர் வந்து கண்டாங்கி பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து கிலோ வந்து ஒரு 350 ரூபாலேருந்து 400 ரூபா ப்ரைஸ் வரைக்கும் போகும். பாறை மீனை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸாக போக போக அதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகும். சின்ன சின்ன மீன்கள் தான் வந்து ப்ரைஸ் நல்லா போகும். பொடி பண்ணு 40 பண்ண கட்டணும். கட்டலாமா? அழுத்துட்டு கட்டணும். அடுத்து ஒரு 40 பண்ண கட்டினா இது 90ல் ஜிக்கு ஒழுங்காக வராது. இல்லைடா, அடியில் ரொம்ப அடியில். இது சின்ன ராடா எடுத்து வந்தா ஏன் 50 நல்லா தானே இருக்கா? 50 40 கூட ஒன்றும் நல்லா இருக்கும். 40 காலியா? ஏன் அரிக்கட்டில் அனுப்பிச்சி வச்சது இல்லை?
நாற்பது எடுங்க வேலைக்கு வரும். 30 35 அந்த 30 நல்லா தான் இருக்கும். ரீலில் வந்து ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சவுண்டுக்கு காரணம் வந்து லைன் ரோலரோட ப்ராப்ளம் தான். ஷிமானோ ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் ரோலர் வந்து அதிகமாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஜிக்க மாற்றி வரும் இதுக்கு அடிக்கிறோம். இதுக்கு எடுத்தே ஆகணும். எடுக்கலன்னா கடுப்பாயிடும். கட்ட கிட்ட வந்து யார் பாடு தான் பாடுவேன். நான் ஒன்று சொல்லி பிடிக்காதா? தம்பி பிடிக்கிறா. வேறு ஏன் இதே அடுத்து கூட கரையில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருப்பான். இது தப்பிக்க முடியாது. சிவாஜி பாட்டுல பாட மாட்டேன். 3 முள்ளு இருக்கு. 3 முள்ளு இருக்கு. எங்க கூட்டமா இல்லை மண்டல குத்தி எடுத்து அப்படியா? இப்போ ஒன்று மண்டையில் குத்தி எடுத்து வர மாதிரி நீ ஆடி இந்த மண்டல குத்த மண்டல குத்து இல்லை இவ்வளோ நேரம் ஆட்டி விட்டு வெறுத்து போய் கதை நம்மளே மூடாக ஆக்கி விட்றது. நான் யூஸ் பண்ணுற டேக்கிள்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த டேக்கிள்ஸ் வந்து இந்த மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான செட்டப் இல்லை. இதுக்குதான் இவ்வளோ சீனா. இப்போ பாருண்ணா, நீ யாருப்பா பயங்கரமான இருப்பா. கேடி பிள்ளை கிளாட்றாங்கப்பா. கிலோ கிலோ அது தற்பாடு பாடு தான் ஆகிங்க. இல்லை இது பெரிய ஜிக்கு 2 தானே ஆளு. அதே நேரம் போட மீன் தாங்கம்மா. இது ஓடி அப்புறம் அடியில் தான் போயிடுச்சு. வளங்க வெட்டிச்சுன்னு நினைக்கிறேன். பெருசாக தான் இருக்குது. இல்லை இறக்கதான் விட மாட்டேங்குது. சங்கரம் ஒன்றும் பார்த்துமா சங்கரம் பெரியனாலே அப்படி நேரம் வேணும். கேர்ண்ணா 2 மீன் வந்துச்சா? 2 மீன் வந்துட்டு ஓடிடுச்சு ஒன்று. அடா போயிடுச்சு. சின்ன டப்பா கலந்து பாரு. இதுவா சொல்லி ட்ராக் வந்து ஃபுல்லாக வச்சுருந்தியா? இல்லை கம்மி பண்ணிட்டேன். இல்லை ட்ராக் ஃபுல்லாகவே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அறுத்துக்கலாம் போகுது. இங்கே பாரு. இல்லை வேறு மீன் எதாவது எடுத்துக்கலாம்.
இப்போ இதுக்கு தட்டிட்டு போகுது இப்போ வந்து மீன் இப்போ பொறுப்பே சுற்றி அது அந்த டைமில் கொஞ்சம் ஆற்றினா மேலே சுட்டு போடுறாங்க. திரும்ப சொல்லு என்ன பண்ண இதெல்லாம் சின்ன மீன். நான் யூஸ் பண்ணுற ஜிக்ஸோட டீட்டெயில்ஸும் அதை பை பண்ணுற காண்டாக்ட் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. போச்சு கழட்டுறதுக்கு நேரம் இல்லை அதனால். இப்பயும் போயிடுச்சா தட்டிட்டு போகுது. இப்பயும் தட்டிட்டு தான் போகுது. உள்ள கொஞ்சம் தேய்ச்சி விடு எடுத்து அந்த கட்டி எடுத்து தேய்ச்சி விடு. ஏன்னா அந்த அந்த இதில் சொத்து இங்கே வேலை நீ பார்த்தோம்னா ரால் குத்தி போட்டாங்க என்ன இருக்கிறேன். ஆனால் ரால் குத்தி போடு. ஆமாம் நீங்கள் போட்டு எவ்வளோ ஒரு மீன் முடிக்கும். அப்புறம் எவ்வளோ டைம் வச்சாங்க. கூட்டியே மேலே பண்ணலாம் இடப்பேன். ராடு இழுக்காதீங்க. அது அதிலே டைட் பண்ணுறியா? ரீல்லே தான் டைட் பண்ணு. இது மட்டும்தான் எடுக்குது. அந்த இதில் மாட்டோம். ஏய் போடுவேன். நல்ல வேலை கேட்கல. பார்த்தேன் அலங்க வெட்டிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஃபிஷிங் பண்ணியிருப்போம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்த உயிரா எல்லாமே காலியாகிடுச்சு. நாங்கள் கொஞ்சமாக ஏரா எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல இந்த மீன்கள்லாம் கிடைக்குதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் இன்னொரு நாள் ப்ராப்பரான செட்டப்பில் வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் மீன் எடுத்துக்கிட்டு போகிறப்பயே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் இந்த மீனை வந்து பொரிச்சு சாப்பிட்லான்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
பார்த்தீங்கன்னா சூப்பராக சமைச்சாச்சு. இந்த மீனை வந்து நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நம்ம பிடிச்ச மீனை உடனே அதே போட்டிலேயே நம்ம சமைச்சு சாப்பிட்றதுலாம் ஒரு அற்புதமான விஷயம். ஸோ அந்த மீன் வீட்டில் சாப்பிட்றத விட பல மடங்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.